மாண்புமிகு மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவள்ளூர் கோர்ட்டில் வந்துட்டுருக்கோம். திருவள்ளூரில் கன்சியூமர் கோர்ட்டில் வந்துட்டுருக்கோம். இந்த கேஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு சின்ன மன்னிப்பு வந்துட்டு கேட்டுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னால் ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ போட முடியல. வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ டைம் டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியலை. அண்ட் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட்டை என்னால் பார்க்க முடியுது, பட் ரிப்ளை பண்ண முடியலை. அதனால் யாருமே வந்துட்டு கோச்சிக்க வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை லேட்டாக வந்தாலும் நிச்சயமாக வரும். அதே மாதிரியே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ, கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், கொடுக்காம இல்லை. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லேட் ஆகுங்க, ஏன்னா அந்தளவுக்கு டக்குன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் வந்துட்டு கம்பல்சரி லேட் ஆகும். லேட்டானும் உங்களுக்கான ஆன்சரை வந்துட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரியே மன்னிக்கணும், நிறைய பேர் வந்துட்டு இந்த லேண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் போடுங்க, சிவில் கேசஸ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சிவில் கேசஸ் பற்றி கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கனாக்கா டிவோர்ஸ் கேஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்கோம். சிவில் கேசஸ் பற்றி போடுறதுக்கான டைமும் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கிரிமினல் கேசஸ் இருந்தாலும் கேட்குறவங்க கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் அதை பற்றியும் வந்துட்டு போடுறேன். அண்ட் இன்றைக்கி இந்த மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் இப்போ இருக்கோம். அந்த கன்சியூமர் கோர்ட்டுடைய மேட்ரு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கின் கேர் ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய கிளைண்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு 19 சிட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 19 சிட்டிங்கில் அவங்க எடுத்துக்கிட்ட சிட்டிங் வந்து 12 சிட்டிங் மட்டும்தான். 19 சிட்டிங் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கல. ஸோ அதனுடைய கேஸ் கட் நம்மக்கிட்ட இருக்குது. நான் வந்துட்டு அதை காட்டிடுறேன் அவங்கக்கிட்ட. அதனுடைய கேஸ் கட் இது தான். ஸோ இந்த கேஸ் பண்டில் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஆர்கியூ பண்ண போகிறோம். ஆர்கியூவெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ரிட்டன் வெர்ஷன் தான் வந்துட்டு ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிட்டன் வெர்ஷன் ஃபைல் பண்ணுறது, ஏன்னா 1 வீக் பிஃபோரே வந்துட்டு நம்ம வக்காலத்து போட்டுட்டோம். அந்த டைமே உங்கள்கிட்ட வந்து நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அந்த டைம் இல்லை அப்படின்றதுனால, ஏன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருவள்ளூரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திரும்பவும் ஹைகோர்ட் போக வேண்டிய ஒரு அர்ஜென்ட் மேட்டர்லாம் இருந்ததுனால என்னால் வந்துட்டு போட முடியலை. இப்போ இது நம்ம இன்றைக்கி ரிட்டன் வெர்ஷன் மட்டும் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றது வந்துட்டு உங்களுடைய நாலேஜுக்காக வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கின் கேர் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய கிளைண்ட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆஃபர் ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 19 சிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 19 சிட்டிங்கில் 12 சிட்டிங் வந்துட்டு இவங்க எடுத்துட்டாங்க. 12 வாட்டி வந்துட்டு அவங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்றதுக்காக 12 சிட்டிங் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அவங்களுடைய ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக. பட் ஸ்கின் வந்து க்ளோ ஆகவே இல்லை. டே பை டே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஸ்கின் வந்து அந்த ஸ்கார்லாம் வந்துட்டு மறையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அவங்களுடைய இந்த பர்னிங் சென்சேஷன்லாம் வந்துட்டு ஸ்கின்னில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிம்பிள் வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, பிளாக் டாட்ஸ் வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி இவங்கக்கிட்ட இப்போ வந்துட்டு நம்ம காம்பன்சேஷன் கேட்க போகிறோம். நம்ம கொடுத்த பில்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த கட்டில் இருக்குது. அந்த பண்டலில் வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு நம்ம டைப் செட் போட்டு வச்சுருக்கோம். அந்த பண்டலில் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு ஒரு 35 lakhs வந்து காம்பன்சேஷன் இப்போ கேட்க போகிறோம் நம்மளுடைய கிளைண்ட் மூலமாக. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க எந்த சிட்டிங்கில் வந்துட்டு எந்த மாதிரி இருந்தாங்கன்றது ஃபோட்டோஸ் முதற்கொண்டு எடுத்து எவிடன்ஸாக வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ரிட்டன் வெர்ஷன் ஃபைல் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஃபைல் பண்ணோன்னா மார்க் ஆகாது. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்டை வந்துட்டு நம்ம எப்போ கொடுக்குறோமோ ப்ரூஃப் அஃபிடவிட் கூட தான் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் மார்க் பண்ண முடியும். அதனால் நம்ம டைப் செட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டைமில் வந்துட்டு நம்மளால் மார்க் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு ரிட்டன் வெர்ஷன் மட்டும்தான் மார்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் கூட கன்சியூமர் சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு கொஸ்டின் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் நான் கண்டிப்பாக தர்றேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லேண்ட் ரிலேட்டடாக வந்துட்டு நான் நிறையா வந்துட்டு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால, நானும் கிராமத்துலேருந்து வந்ததுனால என் கிராமத்து ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கு போயிட்டு வரேன். இந்த டைமில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதி வந்து டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் மந்த் 8ஆம் தேதி டைம் கிடைக்குமா இல்லையான்றது தெரியல. நான் வந்துட்டு ஜட்ஜ் கிட்ட கேட்டு பார்க்குறேன். கிடச்சிருச்சு அப்படின்னோன்னாக்கா ஓகே, கிடைக்கல அப்படின்னாலும் நான் வந்து அப்பியர் ஆகி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். எனக்கு இப்போவும் கூட வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கிறது ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம். அந்த டைமில் தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுவும் செப்பரேட்டாக வந்துட்டு எங்கேயும் யாருக்கும் தெரியாத மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த 10 மினிட்ஸில் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். டைம் கிடச்சது அப்படின்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிட்டன் வெர்ஷன் சப்மிட் பண்ணிட்டோமா இல்லையா, என்ன டேட் அப்படின்றத சொல்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி ரிட்டன் வெர்ஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் கேட்ட 8ஆம் தேதியும் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என் கிளைண்ட்டுக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்சியூமர் சைடில் ப்ராடக்ட்டு இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் கூட கம்பல்சரி ரிப்ளை பண்ணுறேன். அதில் வந்துட்டு எந்த சேஞ்சுமே இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.